கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசி என்ற புஸ்தகம், அதில் 41ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனம். ஏசாயா 41:10 அதில் முன்பகுதி. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். இன்றைய ஓய்வு நாள் என்று தேவன் என்ன நமக்கு சொல்ல ஆசைப்படுகிறார் பாருங்க. நானே உன் தேவன், நானே உன் தேவன், நான் உங்களுடனே இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டின் சத்தியத்துல வாழ்ற நமக்கு நல்லாவே தெரியும், தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்படி நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு என்ன ஆக போதோ, நாளைக்கு என்ன ஆக போதோ, இன்னைக்கு என்ன ஆக போதோ, என் காலங்கள் எப்படி முடிய போதோ, என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குமா, என்ன ஏதுன்னு நமக்கு நம்மளை சுற்றி அநேக பயம் உண்டு. என்ன புரியாத காரியங்களுக்காக பயப்படுறோம். நம்ம ரோட்ல நடந்து போக பயப்படுறோம், வீட்டுல இருக்க பயப்படுறோம், தனிமையில இருக்க பயப்படுறோம், நைட் படுக்கும் போது பயப்படுறோம். இதே போல பயந்து கொண்டே வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் அது வேற. தேவனுக்கு பிரியமா நடக்காம போயிட வேணும்ன்றது தேவனுக்கு பயப்படுகிற பயம். இந்த பயம் எல்லாம் உலகத்தின் அதிபதி, உலகத்துக்கு பயப்படுகிற பயம். நாளைக்கு என்ன ஆக போதோ, நான் ரோட்ல போனா என்ன ஆகும், எனக்கு என்ன ஆச்சுன்னா என் பிள்ளை குட்டிகளுக்கு என்ன ஆகுது, என் மனைவிக்கு என்ன ஆகுறது அப்படின்ற பயம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, பயப்படாத, நான் உன் தேவன், நான் உங்களுடனே இருக்கிறேன். அந்த என்ன அழகான வசனம் ஆரம்பிக்குது பாருங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அப்ப நம்ம பயப்படுற அனைவரையும் நோக்கி தேவன் சொல்ல என்ன சொல்லுகிறார் பாருங்க. நீங்க பயப்படாதீர்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன், உங்களுடனே இருந்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். அதான் தேவனை அப்படியே தேவனை வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு பயப்படணும், எதுக்குமே பயப்பட வேண்டாம். அதனால்தான் கர்த்தர் அழகா சொல்றாரு, நான் உன் தேவன், நான் உன் வலதுகை பிடிச்சு நான் நடக்கிறேன், நான் உன்னை கூட்டி கொண்டு போகிறேன், நான் முன்பாக இருக்கிறேன், உனக்கு பின்பாக இருக்கிறேன், ஒரு சுற்றி மரணம் கோட்டை பாதுகாவலமா இருக்கிறேன். எதுக்காக பயப்படுகிறாய்? பயத்தின் ஆவியே என்ன நான் உலகத்தின் அதிபதி கொடுக்கிறது. பயத்தின் ஆவியே நம்ம நிம்மதியா தேவனை நோக்கி பார்க்க முடியாத அளவுக்கு, நம்ம முழு மனதுடன் தேவனை தரிசிக்க முடியாத அளவுக்கு, முழு மனதுடன் தேவன் சமூகத்துல அமர முடியாத அளவுக்கு பயம் கொடுக்குறது ஒன்னா உலகத்தின் அதிபதி. அவனுக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கு மேல இருக்க பயம் பெருசுன்னு வச்சுக்கீங்களேன். அப்புறம் அவன் உங்களுக்கு அடிமையாத்தான் இருப்பான். உண்மையிலே உனக்கு அடிமை தான் நமக்கு. ஆனால் அதை புரியாதனால்தான் நம்ம வாழ்க்கையில என்ன ஆகும் ஏதாகும் பயந்து கொண்டு இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, நமக்கு எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த வசனம் அழகா சொல்லுகிறது, நீ பயப்படாதே. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, எதுக்குமே பயப்படாதீங்க. பரலோக பிதா உங்களோட இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது நம்ம வேதத்துல படிக்கிறோம். ஆனால் எந்த ஒரு பயம் வந்தாலும் தேவனே நீங்க பாத்துக்கீங்க, நீங்க தானே சொன்னீங்க யுத்தம் கர்த்தருடையது, என்னுடையது. நீங்க நான் பயப்படக்கூட மாட்டேன், நான் இந்த நிலைமையில இருந்து இந்த நொடி போதும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நீங்க என்னுடன் இருக்கிறீங்க. நீங்க அழகான வசனத்தை சொல்றீங்க, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். கர்த்தாவே, இந்த ஆறுதலான வார்த்தையை எங்களுக்கு சொன்னதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பயந்து கொண்டிருக்கும் நேரத்திலே நீர் எங்களோடு நிற்பதற்காக நன்றி அப்பா. இவங்க சொல்லுவோமா, இவங்க நன்றி சொல்லுவோமா, ஜீவிப்போம். எங்களை அதிகமான அன்மை பரலோகிதாவே, நீ பயப்படாதே, நான் உன் தேவன், திகையாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன மகா கிருபியான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் பயத்தை எல்லாம் நீர் எடுத்துப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. நீரே எங்களுடைய தேவன் ஆண்டவரே, நீரே எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீர் ஆண்டவரே, நீரே எங்களோடு எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் உணர்ந்தோம், உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா, நன்றி சொல்கிறோம் அப்பா. இனி ஒருபோதும் நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் உங்களுடையது. நீர் எங்களை பாதுகாக்கும்படி நீர் எங்களுடனே இருக்கிறேன் என்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மனதில் உள்ள பயத்தினாவை எடுத்து போடும் அப்பா, எடுத்து போட்டு உற்சாகத்தினாவையால் தைரியத்தினாவையால் அவர்களை நிரப்பும் அப்பா. நீரே அவர்களுடைய தேவன் என்பதை உணர்ந்து, நீர் அவர்களுக்குள் வாசம் பண்ணுவதை உணர்ந்து தைரியத்தினால் நிரம்பி தவனே அவர்கள் உமக்காக எழும்பி ஓட உதவி செய்யும் அப்பா. பயத்தினாவே சத்ரு கொண்டு வரும் பயத்தினாவே முழுவதுமாக சுத்தரித்து போடுகிறோம் அப்பா. இனி ஒருபோதும் அங்கு பயம் இல்லை, எப்பொழுதும் தைரியத்தின் ஆவியால் அவர் நிரப்புவேன் என்பதற்காக நன்றியானவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.